அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன அழுத்தம் இன்று இந்த வார்த்தை சமுதாயத்திற்கு மத்தியில் பரவி விரிந்து இருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு 5வது படிக்கும் மாணவனை பார்த்து பேசினால் அவன் பேசி முடிப்பதற்குள் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கிறான். அதுதான் என்னுடைய வாழ்க்கையாகவும் இருக்கிறது என்பதாக கூறுகிறான். ஆக இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்களை எப்படி நாம் குறைக்க வேண்டும்? ஆரம்பமாக நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை குறைந்தது மன ஓர்மையுடன் ஒசு செய்து ஓத வேண்டும். இரண்டாவதாக சுபஹானல்லாஹ் என்பதாக 33 தடவைகள் மன ஓர்மையுடன் ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும் ஓத வேண்டும். அல்லாஹு அக்பர் என்பதை 34 முறை ஓத வேண்டும். மூன்றாவதாக நாம் 5 நிமிடம், குறைந்தது ஒரு 5 நிமிடம் அல்லாஹு தாலாவிடத்திலே துஆ கேட்க வேண்டும். அமைதியான முறையிலே அழுது கொண்டும் நாம் துஆ கேட்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே. நான்காவதாக கஷ்டங்கள் எல்லாம், துக்கங்கள் எல்லாம், தோல்விகள் எல்லாம் வரும்போது இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ற அந்த குர்ஆன் ஆயத்தை நினைவு கூறி அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த 4 விஷயங்களை நீங்கள் தொடர்படியாக செய்தால், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷன் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த டிப்ரெஷனிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிக்கொணர்வான் என்பதற்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.